ஜாதி மல்லி டெய்லி பார்த்திங்கன்னா தங்கங்களா அவ்வளோ பூக்குதானா எனக்கு அவ்வளோ ஆசை. நான் ஸ்கூலுக்கு போகும்போது சொல்லியிருக்கிறேன், எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் முள்ளு கம்பி வேலி போட்டிருக்கோம். பஸ்ஸுக்கு நிற்கும்போது ஒரு பாட்டி வீடவங்க, அவங்க வீட்டில் வந்து அவர் வந்து ட்ராயிங் மாஸ்டர். உள்ளே ஒரு 3 பூ 4 பூ இருந்தால் போதும் எடுத்து எங்கள் ஸ்கூலில் பூ வைக்கக்கூடாது, அந்த ரிப்பனுக்குள்ளே சொருகி வச்சுட்டு போயிடுவேன். அந்த மாதிரி இருந்தது. அப்படி இருக்கும்போது எனக்கு அப்போலேருந்தே ஆசை. இது எங்கள் அம்மா ஊர்லேருந்து இப்போ நான் இங்கே வந்து கட்டி கொடுத்த வீட்டில் இங்கே வச்சு இப்போ பார்த்தீங்க, இது என் பொண்ணுக்கு வந்து நான் சொல்லிக் கொடுத்தேன். நான் சொல்லுவேன் எப்போவுமே புத்தக புழுவாக மட்டுமே இருக்கக்கூடாது, நிறைய விஷயங்கள் வெளியே இதுவும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. அதில் இது ஒரு கைத்தொழில்னே நான் சொல்லுவேன். பூக்கட்டையாவது விற்று சம்பாதிச்சுக்கலாம். என்னடா மாலை கட்டி விற்கலாம், பூக்கட்டி விற்கலாம், பேசிக் இது தான். இதில் என்ன மெயின்னா, அவங்க கிளாஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கிளாஸில் வந்து அன்னைக்கு நான் சொல்லிக் கொடுக்கும்போது என்னோடய இன்டென்ஷன் என்னென்னா, எங்கேனாலும் இந்த சேம் லைக் ஸ்லம்டாக் மில்லியனியர் என்ன அந்த மாதிரி தாங்க. எந்த நேரத்தில் எது கற்றுக்கிறோமோ அது எங்கே எப்படி நம்மளுக்கு உதவுன்னே சொல்ல முடியாது. என் பொண்ணுக்கு நான் கற்றுக் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அங்கே கிளாஸில் வந்து கேட்டிருந்துருக்காங்க. அவங்க தமிழம்மா வந்து யார் யாருக்கெல்லாம் பூக்கட்டு தெரியும். மொத்தம் எத்தனை பேர் கிளாஸில் நீங்கள்? 34. 34 பேர். 34 பேரில் 3 பேத்துக்கு தான் தெரிஞ்சிருக்குது பூ கட்டுறதுக்கு. கரெக்டாக 3லேருந்து 5 பேர் 5 பேத்துக்குள்ளே தான் அவங்க கட்ட தெரிஞ்சிருக்கு. வாங்க கட்டி காமிங்க நாங்களாம். பாப்பா எடுத்துகிட்டு போயிட்டு கடைன்னு கட்டி காமிச்சிருக்கா அவங்க மேம் கிட்ட. எனக்கு வந்து இன்றைக்கி தான் சொல்கிறாவ. அன்னைக்கு என்ன நடந்தது எவ்வளோ நாள் ஆச்சு? இல்லை வெனஸ்டே இருக்கும், ஒரு 4 days இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இன்றைக்கி தான் இது கட்டை எடுத்ததுனால சொல்கிறா. அப்போ வந்து எனக்கு பெருமையாக இருக்குது. பரவாயில்லடா பற்றியா அம்மா அன்றைக்கி உனக்கு சொல்லிக் கொடுத்தேன், கிளாஸில் கேட்டுருந்துருக்காங்க, உனக்கு அந்த நேரம் ப்ரௌடாக தானே இருந்துச்சுன்னு கேட்டேன். ஆமாம்மா அப்படின்னா. அப்புறம் சொன்னாங்கன்னா, நீ வந்து இதை உன் ஃப்ரெண்டு ஒருத்திக்கு உடனே குரூப் பிரித்தாங்களாம். பிரித்து உங்கள் குரூப்பில் இருக்க ஒரு பொண்ணுக்கு கற்றுக் கொடுத்து அவள் அதை கற்றுக்கிட்டா அப்படின்னா இன்னும் 10 points உங்களுக்கு அப்படின்னாங்களாம். சரின்னு சொல்லி அவள் வந்து கற்றுக் கொடுத்தாலாமா, அந்த பொண்ணும் கட்டிட்டா அப்படின்னா. ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம இந்தந்த விஷயந்தான் கிடையாது, நிறைய விஷயங்கள் நான் அப்படி தான் பேசுகிற இது பண்ணுற, நான் வீட்டில் நடக்கிற ஒரு இதையுமே அவளுக்கு நான் வந்து அவளுக்குன்னு இல்லை சாமுக்குமே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாமுக்குட்டி கற்று ஆரம்பிச்சிட்ருக்கான். பையனுக்கு தெரியாமல் இருக்கணும்னு கேட்டால் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. பையனுக்கும் தெரியும், அவனும் வந்து இப்போ கற்றுட்ருக்கான். ஸோ குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இதை சொல்லிக் கொடுங்க, அவங்களும் வந்து சூப்பராக கட்டுவாங்க. பாருங்கள் பாப்பா குட்டி அம்மா எடுக்காதீங்கம்மா, அம்மா எடுக்காதீங்கம்மா. பூ எனக்கு என்னென்னா, அந்த பூ பறிக்கும் போது இந்த பொண்ணு இருக்கா, டைம் இருக்காது. ஸ்கூல் விட்டு வர்றதுக்கே அவளுக்கு வந்து 6 மணி ஆகிடுது. வந்தோடனே கட்டுனான்னு நல்லா இருக்குமே நான் நினச்சேங்க. கரெக்டாக அதே மாதிரி வந்தீங்கன்னா பாப்பா வந்து இப்போ நான் பறிச்சுட்டு இது வந்தோடனே அம்மா நான் கொஞ்சம் தான் பறித்தேன் இன்றைக்கி, நான் ஃபுல்லாக பறிக்க முடியல. மற்ற நாள்லாம் அது பாட்டுக்கு சாமிக்கு இயற்கையில் போயிட்டே இருக்குது. கொண்டு வந்து போட்ட உடனே அம்மா நான் கட்டட்டுமா அப்படின்னா கட்டுடா அப்படின்னு இப்போ எடுத்து அவள் பாட்டு கடன்னு கட்டிகிட்டு இருக்கிறேன். பார்த்திங்கன்னா இப்போ 4 நாளாக கட்டியாச்சு. அதுக்கு முன்னாடி இப்படி 4 நாளாக எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நல்லது. ஏன்னா இந்த பூவெல்லாம் 2 அதை பண்ணுறது கஷ்டம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அந்த குழந்தைங்களுக்கு குழந்தைங்கள யாருக்குனாலும் கற்றுக் கொடுக்கும்போது காம்பு கொஞ்சம் நீளமாக இருக்கிறத எடுத்துக்கிறோம்.